தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என நினைத்தாயோ? வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பாரதியார் இந்த 4 வரியில் சொல்லிட்டார். ஒவ்வொருவரும் இந்த 4 வரியை நம்ம தினமும் படிக்க 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 சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எதற்கு வாழணும், ஏன் வாழணும், எப்படி வாழணுங்கிறதே தெரியும். அருமையான வரிகளை துவக்கமாக எடுத்துக்கொண்டு ஏன் பாரதியார் வரிகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் பாரதியாரினுடைய பிறந்த நாள், பிறந்த மாதம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழர் கலாச்சார சங்கம் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் அப்படின்ற ஒரு தலைப்பில் பட்டிமன்ற போட்டி திருவிழாவை நடத்துகிறோம். பாரதியார் பிறந்த தினத்துக்கு அந்த மாதத்தில் அவருடைய நினைவாக தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறது சரியா, பொருத்தமா அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன ஒரு ஆய்வு. ஏன்னா இந்த தமிழெங்கள் அறிவுக்கு தோலுங்கிற பாடல் யார் எழுதியது அப்படின்னா, யாரு? பாரதிதாசனுடைய பாடல். இப்போ பாரதியாருடைய பிறந்த நாளுக்கு பாரதிதாசனுடைய பாடலை ஏன் நாம் தலைப்பாக வைக்கணும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக வைக்கணும் அப்படின்னா, நடப்பது பட்டிமன்ற போட்டி, பட்டிமன்ற திருவிழா. எந்த மொழியிலும் இல்லாத ஒரு கலை வடிவம் பட்டிமன்றம் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அறிவு சார்ந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு அருமையான கலை வடிவம் இந்த பட்டிமன்றம். மற்ற எல்லா துறை இருந்தாலும் இந்த பட்டிமன்றம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பேசுகிறது தான். ஒரு சொற்பொழிவு ஒருத்தர் தனியாக பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா ரொம்ப நேரம் கேட்க முடியாது. நம்ம வீட்லேயே பக்கத்தில் ஏதாவதுன்னா, குடும்பத்திலே ஏதாவதுன்னா, அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், இல்லை மாமா சொல்லிக்கிட்டே இருப்பார், இல்லை அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் கேட்க முடியும்? அம்மா உனக்கு வேறு வேலை இல்லை, போதும், பொழுதுனிக்கு இதே புராணம் தானான்னு சொல்லிவிடுவோம். ஆனால் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நின்று கேட்போம், யார் அதிகமாக திட்டினாங்க. அதோடு நின்று கேட்குறது மட்டும் கிடையாது, அந்த சண்டையை முடிக்க விடாமல் தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் பாருங்கள். இருந்தாலும் அவன் ஒன்று அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ கேட்டுட்டு சும்மா வந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய பழக்கம். அப்போ 2 பேரை பேச விட்டு 2 பேரையும் மோத விட்டு அப்படி பார்க்குறதுல ஒரு அலாதி இன்பம் இருக்குல்ல. ஆமாம், இல்லைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க, இருக்குது. அப்போ இந்த வடிவத்தை கொண்டாந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்திகளை கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற அந்த வடிவம், பட்டிமன்ற வடிவத்துக்கு ஒரு அறிவு இந்த தமிழ் மொழியில் தான் மட்டும்தான் இருக்குது. அப்படியாப்பட்ட தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது எங்களுடைய அறிவுக்கு பலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு காரணம் வச்சோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை, அந்த கவி வாசகத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எங்கள் கலாச்சார சங்கத்தினுடைய தலைவர் பேரும் அதுதான். அப்புறம் அதை விட பொருத்தமாக வேறு எதுவும் எடுக்கிறதுன்னு அதையும் தூக்கி வச்சுட்டோம் அப்படியே. ஆக தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இந்த பட்டிமன்ற போட்டி திருவிழாவை சிறப்பாக நடத்தும் பொருட்டு 2 அணியை வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த போட்டி திருவிழாவில் பேச்சாளர்களுக்கு தான் மதிப்பு, நடுவருக்கு இங்கே வேலை இல்லை. இது முதல் நாளுங்கிறதுனால இந்த விளக்கம் கொடுத்தோம். நடுவர் யாருன்னு அடுத்தது யார் இந்த டைம் பார்க்குறதுக்கு தான் வேலை. தீர்ப்பு வந்து ஒரு காரணம் இல்லை, தீர்ப்புன்னு ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் தீர்ப்பு எந்த அணி வருதோ அந்த அணி தான் ஜெயிச்சுது அப்படின்லாம் கிடையாது. தீர்ப்பு ஒரு அணிக்கு கொடுக்கலாம், சிறந்த பேச்சாளராக அதுக்கு எதிரணியிலேருந்து கூட வரலாம். நான் எங்கள் அணி தானே தீர்ப்பில் வந்தது, அந்த அணியில் தானே சிறந்த பேச்சாளர் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இப்போ போவோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை சுகமா சுமையா? இதுதான். சுகம் அப்படின்னா எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சுகம், கிடைக்கலன்னா சுமை, அவ்வளோதான். மழை பெஞ்சு நாளைக்கு ஸ்கூலு லீவு அப்படின்னு நம்ம துணை பொது மேலாளர் ஐயா அறிவிச்சிட்டாருன்னா, என் பையனுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சுகம். இதெல்லாம் பாயிண்டில் இருக்குங்களா? நாளைக்கு நல்லா மழை பெஞ்சாலும் லீவு இல்லைன்னா அது சுமையாக இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு சுகமாக இருக்கிறது ஒருத்தருக்கு சுமையாக இருக்கும். பள்ளிக்கூடம் லீவுன்னா
வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு சுமை, பிள்ளைங்களுக்கு சுகம். பள்ளிக்கூடம் வச்சா பிள்ளைங்களுக்கு சுமை, ஆசிரியர்களுக்கு சுமை, பேரண்ட்ஸுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கெல்லாம் சுகம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு செயல் சுகமாகவும் இருக்குது, சுமையாகவும் இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத ஒரு 2 தரப்பு பெரிய பெரிய பேச்சாளர்கள் இங்கே இருக்காங்க, இவங்களை பேச விட்டு மோத விட்டு நம்ம கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவோம், என்ன தான் சுகமா சுமையா அப்படின்னு. ஓகே, இப்போ முதல் பேச்சாளராக வாழ்க்கை என்பது சுகம்தான் அப்படின்னு பேசுவதற்காக நமது மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியிலிருந்து திலகவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற தேந்தமிழே, உன்னை என்று இவ்வுலகிலே உயர்ந்த மொழி வேறுண்டோ? அறமும் பொருளும் இன்பமும் தன்னகத்தே கொண்ட அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அவையோருக்கு அனைவருக்கும் என் அன்பான இனிய மாலை வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை சுகமே, அதை யோசிக்கவே தேவையில்லை, சுகம்தான். ஒரு காலத்தில் வாழ்க்கை என்பது உழைப்பின் பெயராக இருந்தது, காத்திருப்பின் பெயராக இருந்தது, பொறுமையின் பெயராக இருந்தது. ஆனால் இன்றோ அது வாய்ப்புகளின் பெயர், வசதிகளின் பெயர் மற்றும் விரைவுக்கான பெயர் ஆகியுள்ளது. அதாவது முன்பெல்லாம் வாய்ப்பு என்பது எப்படி இருந்ததுன்னா, பாட்டி என்னைக்காவது வடை சுடுவாங்க, நம்ம காகமாக காத்திருந்து என்னைக்காவது அந்த வடையை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம காத்து கடந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்கய்யா. நீங்கள் நினச்சா மட்டும் போதும், வாழ்க்கை உங்கள் கைக்குள் அடக்கம். டோர் டெலிவரி ஆன்லைன்லேயே வடை வந்துடும். டோர் டெலிவரி செய்யப்படும் பீஸா போல உங்கள் கையிலேயே உங்கள் வாய்ப்பு இருக்குங்கய்யா. எட்ட டைமில் வேணாலும் ஒரு சிங்கிள் கால் போதும், கால் கூட வேணாம், மெசேஜ் போதும், உங்கள் கையில் உங்கள் வாய்ப்பு. அன்றைய காலகட்டத்தில் ஆமாம், கல்வி என்பது நாம் சென்று கற்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. ஆனால் அதற்கு அடுத்தது வீட்டிற்குள்ளேயே நாம் கல்வி கற்கலாம் என்ற வாய்ப்பு அமைந்தது. ஆனால் இன்றோ நம் கைக்குள்ளேயே நம் கல்வி அடக்கம் இல்லையா? ஆன்லைன் ரிசோர்ஸுகள் என்ன, கூகுள் என்ன, சாட்ஜிபிடிகள் என்ன, மிட்டாய் என்ன, பாடம் எவனாவது வீட்டு கணக்கு கொடுத்தா ஏதாவது அவன் மூளையை செலவழித்து போடுறானா சொல்லுங்கள் பார்ப்போம். கூகுளில் அது கூட முன்னாடிலாம் டைப் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணணும். இப்போ என்னென்னா அப்படியே ஒரு ஸ்னாப்பு எடுத்து அப்படி காமிச்சா போதும், அது விரிவான விளக்கத்தோட இன்னும் என்னென்ன ஆன்சர்கள் அதில் கொடுக்கலாம், அப்படியே காப்பி பேஸ்ட் எல்லாம் அதுலேயே வந்துடுது. டீச்சருக்கு வேலையே இல்லைங்கய்யா, அவனே எல்லாத்தையும் கற்றுக்கிறான். இதை ஏன் மேம் இப்படியே போடக்கூடாது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறீங்க, மிட்டாயிட்ட கொடுத்தா 4 நிமிஷத்தில் போடுற போகுது, 4 செகண்டில் போடுற போகுது. பையன் சொல்கிறான் டீச்சருக்கு சொல்கிறான், நீங்கள் டீச்சர் அம்மா நீங்கள் இவ்வளோ யோசிக்காதீங்க மேம், ஃபோன் எடுங்க, மிட்டாயிட்ட கேளுங்க, டக்கு நான் அடுத்த செகண்ட் வந்துட போகுது, இதுக்கு எதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு அப்படின்னு அவன் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படியாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்ற காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சிகள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகள் நாம் வேலையை தேடி சென்றது அந்த காலம். இன்று பல சிறு குறு தொழில்கள் சிறு குறு தொழில்கள் மூலம் நமது பெண்கள் முன்னேற்றத்தை பெரிதும் காண்கிறார்கள். வேலை உழைப்பை குறைக்கிறது. இன்று காலகட்ட விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், பெண்களுக்கு வேலை உழைப்பை குறைக்கிறது. அதனால் மிகவும் நேரம் மிச்சமடைவதால் அவர்கள் பெரிதும் சாதனை செய்கிறார்கள். இன்ஸ்டாகிராமை திறந்தால் சிறு குறு தொழில்கள் எத்தனையோ பெண்கள் சாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால் அவங்களோட குடும்பத்தை அடுத்த நிலையில் கொண்டு போக முடியுது. அவங்களால அடுத்த நிலைக்கு கொண்டு போது அதனோட பொருளாதாரம் மேம்படுத்தப்படுகிறது. அறிவியல், விண்வெளி, உலக மேடைகள் பல சென்று அவர்கள் சாதனையை படைக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் என்று பார்த்தால் நம் விஞ்ஞான வளர்ச்சியினால் அல்லவா? மற்றும் உங்களுக்கு இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னால், அதாவது துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கள் என்று வள்ளுவனும் எழுதி வச்சா சரிங்க. ஆம், இன்று துன்பங்கள் மாறவில்லை, ஆனால் துன்பங்களை சமாளிக்கும் வழிகள் பல உள்ளது என்று சொல்கிறேன். அதாவது நான் ஒரு சிறு கதை மூலம் நான் இதை விரைவிக்க ஆசைப்படுறேன்.
அதாவது என் கூடவே ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க பிள்ளைங்க படிக்க மாட்றாங்க, அது பண்ணுறாங்க, ஒரு சரி ரிசல்ட் வரல, என்ன போங்க வாழ்க்கையாங்க இதெல்லாம். இதை பாருங்க, என் கூடயே தான் படித்தான் ஒருத்தவன், எப்படி சுகமாக ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அங்கே பாருங்கள் கார் போடுறான், ஒரு நாள் கார் போட்டிருக்கான், இன்றைக்கி நான் பங்களா வாங்கினேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் பண்ணுறான். என்னாலலாம் அந்த வாழ்க்கையை வாழ முடியலைங்க. என்ன வாழ்க்கைங்க சார், சே போங்கங்க. எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க டீச்சர் கூட இருக்கிற ஆசிரியர் ஒருத்தவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. வகுப்புக்கே போகிறதில்ல. அதாவது சில சீரியஸான இது பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போதோ அல்லது வீடியோ கால் பார்க்கும்போது ஆட் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டு கன்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ஸ்கிப் ஆட் பண்ணுறீங்கயா பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய உரையை ஆரம்பிக்கிறேன். அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கும், அதெல்லாம் சமாளித்து வந்துடலாங்க அப்படின்னுவேன். இல்லைங்க சரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. அவங்க ஃபோன் பண்ணி அந்த நண்பர்கிட்ட விசாரித்த போது எப்படிப்பா இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க ஃபோன் கூட அட்டம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பிஸியாக இருப்பாங்க. அப்படிலாம் பணம் பின்னாடி ஓடி உழைச்சி நேரமே இல்லாமல் பேச முடியாமல் சிரிக்க முடியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை அது? சுகம்ன்றது நம்மளோட வசதி வாய்ப்பில் இல்லைங்க. வசதி இல்லாமலே இருக்கும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சுகம் என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கை வசதியில் அல்ல, அது வசதி இல்லாமல் வாழத் தெரிந்த மனமே ஆகும். வாழ்க்கை சுகமோ சுமையோ அது வாழ்க்கை தீர்மானிப்பதல்ல, நம் மனம்தான் தீர்மானிக்கிறது. நாம் கடமையை தெளிவாக செய்தால் அது சுகம், அதுவே கடமையேன்னு செய்தா அது சுமைதானுங்க. இதை தான் நான் ஒரு பாட்டில் சொல்ல விரும்புகிறேன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மையம் கொண்டால் மையை மண்ணில் உண்டு. அதுதான் ஐயா சொன்ன மாதிரி, புயல் மையம் கொண்டுருச்சே அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், ஆனால் மழை பெஞ்சதுன்னா நாளைக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுமே அப்படின்னு டீச்சருக்கு வருத்தம். இந்த மாதிரி எந்த தீமைக்குள்ளேயும் ஒரு சிறு நன்மை இருக்கும். சிறு வேப்பம் பூவிலும் சிறு தேன்துளி உள்ளதடி. ஆம், இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இல்லை, ஆனால் அதன் வாய்ப்புகளை சமாளிக்கும் அறிவையிலும் அதை எப்படி நாம் வழிநடத்துகிறோம் என்பதில்தான் அமைந்துள்ளது. தன்னை நம்பும் மனிதனுக்கோ இந்த வாழ்க்கை உலகமே, நம்பும் மனிதனுக்கோ இந்த உலகமே வாய்ப்பு, தன்னை உணர்ந்த மனிதனுக்கோ இந்த வாழ்க்கையே சுகம். இந்த உண்மையை தான் நம் உண்டாசு கவிஞன் எழுதியுள்ளான். தெய்வம் நீ என்றுணர், தெய்வம் நீ என்றுணர். அதாவது தோல்வியில் கலங்கேல் கெடுப்பது சோர்வு, துன்பம் மறந்திடு நொந்தது சாகும், சிதையான் நெஞ்சம் கோல் பணத்தினை பெருக்கு, நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைப்பது முடியும். ஆம், தெய்வம் நீ என்றுணரு. இந்த தன்னம்பிக்கையோடும் நல் அறிவோடும் அறத்தோடும் வாழ்ந்தால் வாழ்க்கம் சுகமே 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 என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஒரு ஆசிரியர் சிறப்பாக மகரிஷி வித்யா மந்திரில் பணிபுரிகிறாங்க. சில ஆசிரியர் எப்போ மணி அடிக்கணும்னு டக்குன்னு வகுப்பை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க மணி அடித்து முடித்தாலும் பாடம் எடுக்கிறவங்களாட்டு 3 மணி அடித்தாச்சு தொடர்ந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிறந்த ஆசிரியர். ஸ்கூல்லையும் அப்படி தான். சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மாணவர்களுக்கான ஒரு செய்தி, பெண்கள் வேலைவாய்ப்பு, இதெல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாமே மாணவர்களுக்கான கல்வி, இது எல்லாமே சுகந்தானே. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு 10 மைல் 8 மைல் போய் படித்தோம். எங்கள் தாத்தாலாம் பார்த்தியா, நாங்களாம் 5 மைல் போய் படித்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. கல்வி கையிலேயே இருக்குது. இது சுகம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப அருமை, நல்லா இருந்தது. அதெல்லாம் கிடையாதுங்க, அது எல்லாமே சுமை தான், பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு பேசுகிறதுக்காக வாங்க சுமையே அப்படிங்கிற சாந்தகுமாரி ஜவஹர் அறிவியல் கல்லூரியிலிருந்து பேராசிரியர் வராங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாம் நம் தமிழ் செம்மொழி. இந்த தமிழை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். தமிழை வணங்கும் போதெல்லாம் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்றைய தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை சுகமா சுமையா?
சுமையே என்ற தலைப்பில் ஜவஹர் அறிவியல் கல்லூரி சார்பாக நாங்கள் பேச வந்துள்ளோம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? அருமையான கேள்வி. இந்த கவிதையில் தான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை உள்ளடங்கி இருக்குது. இந்த கவிதை மாதிரி தாங்க இன்னைக்கு நம்மளுடைய பல பேருடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. எதிர்த்தரப்பில் சுகமான்ற பேரில் பேசிட்டு போனாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சொல்லிட்டாங்க. ஆன்லைன் தொட்டா போதும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடுது, சம்முக்கு ஆன்சர் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அப்புறம் அவன் எங்க யோசிப்பான்? அவன் எல்லாத்தையும் தட்டி பார்த்து நீ சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஸ்பெல்லிங் தெரியல. சாதாரண நம்ம வாழ்க்கையில் இருந்த வார்த்தைகள் கூட எதுக்கும் டவுட்டாக இருக்கு, ஒருத்தர் பார்த்துக்கலாமா அப்படின்னு தட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. நம்மளே இன்னைக்கு அப்படி போயிட்டோம். ஆமாம், இது எங்கே கொண்டு முடியும் தெரியல. நாளைக்கு எழுதுகிற பழக்கமே இல்லாத போயிடும் போல் இருக்கு. எப்படியா இருந்தாலும் 8:30க்குள்ள முடிச்சிடணும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க, வேற ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோன் எடுத்துங்க. மொபைல் ஃபோன் உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஆனால் கிட்ட இருக்கவங்க தூரம் தள்ளிடுது. அருமை அருமை அருமை. 100 பேரை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இணைச்சி வச்சிருக்கிறான், கூட இருக்கவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். இது எப்படிங்க? அது சுகமாக இருக்குமா? உறவுகள்லாம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அது எப்படிமா சுகமாக இருக்கும்? அதுவும் ஒரு தனிமை மாதிரி தான். ஆமாம், தனிமை மாதிரி தான். அப்புறம் எப்படியும் சுகமாக இருக்க முடியும்? உறவுகள் எல்லாம் ஒன்றா இருந்த காலங்கள் மாதிரி கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போயிட்டுது. அத்தை மாமா சித்தப்பா சித்தின்னு சொல்லி ஒன்னோட ஒன்று உறவான காலங்களாம் இன்னைக்கு ஃபோனில் தான். எல்லாமே எல்லாம் வந்தால் தான் கடன் கேட்குறாங்கங்கிறாங்க. எல்லாமே ஃபோனில் தான். வாழ்வின் உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கிறது? யாருக்காவது தெரியுமா? அது தெரியாம தானே இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். தெரியாது, அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் ரோபோட்டா வேலை செஞ்ச காலங்கள் போய் இன்னைக்கு எல்லாத்துலேயும் மாணவ சொன்ன மாதிரி ஏஐ தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அதனுடைய பின்விளைவு வேலை இழப்பு. மாணவ இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டங்கள். 100 பேர் செஞ்ச வேலையை ஒரு மிஷின் செஞ்சிடுது. திடீர்னு பார்த்தா கம்பெனியில் வேலை இல்லைன்னு பண்ணிவிடுறோம். 40 வயசு 30 வயசுக்காரெல்லாம் ஏதோ நம்ம வேலையில் செட்டில் ஆகிட்டோம், நம்ம குடும்பத்தில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிற நேரத்தில் வேலை இழப்பு வந்தால் அவனுடைய வாழ்வாதாரம் இழக்கப்படுதா இல்லையா? வேலை போயிடுது, வேலை இல்லைன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவான் அவன்? குடும்பத்தை எப்படி ஓட்டுவான்? இந்த சமுதாயத்தில் அவனை யாரும் மதிப்பா? இது எப்படிங்க சுகமாகும்? இது எப்படி சுகமாகும்? நடுவர் எடுத்து கொடுக்குற நல்லா பாயிண்ட்டுகள்லாம் இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்கன்றதுனால நான் அப்படி வந்துடணும்ல. அவன் படித்த வேலையும் இல்லாமல் பிடிச்ச வேலையும் இல்லாமல் மீண்டும் ஏதோ ஒரு வேலையை தேடி போகிறான். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் சுகமாக இருக்க முடியுமா? போராட்டம் தான். போராட்டம் தான் வாழ்க்கையாக இருக்குது. ஒன் டச்சில் ஆர்டர் பண்ண சுகிலேருந்து வீட்டுக்கு சாப்பாடுலாம் வந்துடுது. சுகமாக சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்றாங்க வேற. ஆமாம், அதனால் ஒன் டச்சில் சுகர் டெஸ்ட் பார்க்குற மிஷின் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வாழ்க்கை பாருங்க, வாழ்க்கையோட நிலையை மாறி போயிருக்குது. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, உலக அளவில் டயபெட்டிஸ் டிசீஸோட சென்டரா நம்ம தமிழகம் தான், நம்ம இந்தியா இருக்குது. இந்தியா தான் முதலிடமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? வாழ்வியல் மாற்றங்கள் தான். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்றோம், உழைப்புகள் இல்லை, உடல் உழைப்புகள் கிடையாது. அதனால அவனுக்கு டிசீஸ், பல விதமான டிசீஸுகள் வருது. நோயோட வாழ வேண்டிய காலகட்டங்கள் வந்துருச்சு இன்னைக்கு. எல்லாமே புது புது நோய்கள், புது புது நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புது புது வியாதிகளோட வாழும்போது அது எப்படிங்க சுகமா வாழ முடியும்? புது புது நோய்கள் வந்துருது. அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுலயே அவன் டாக்டருக்கு வேலை போயிடுது, அவங்க காலங்கள் கடந்துடுது. ஓ, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல, டாக்டர் காலம் போயிடுது. அதுக்கப்புறம் எங்க பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கறது? புது புது வியாதிகள், புது புது பேருங்க, புது புது மருத்துவம் திணிக்கிறாங்க. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் விவசாயம் ஆரம்பிச்சு மருத்துவத்துறை வரைக்கும் உள்ள கொண்டாண்டாங்க. எப்படி அது? குழந்தைங்களுக்கு இதே மாதிரி விளம்பர மோகம், விளம்பர மோகத்தில் நம்ம ஆட்கள் மாட்டிக்கிட்டு எதை வாங்குறது எதை ஓடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு டிவியை திறந்தா போதும், செல்போனை திறந்தா போதும், இதை வாங்குங்க, வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, நகையை வாங்குங்க, வாங்க நகையை கொண்டு வித்துருங்க, வாங்கவும் சொல்லலாம். ஆமா,
விற்கவும் சொல்றோம். வாங்குறதுக்கு விளம்பரம், விற்கிறதுக்கு விளம்பரம். விற்கிறதுக்கு விளம்பரம். நம்ம ஆட்கள் அதில் மாட்டிக்கிட்டு இஎம்ஐ தானே வாங்கி போட்டு சுகம் வாங்கன்னு சொல்லும்போது வாங்கின நகையை இப்போ விற்கன்னு சொல்லும்போது விற்கிறதா வேணாமான்னு போராட்டம். ஆமா, எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க பாவம். வாங்கின பிறகுதான் சுகமா அனுபவிக்க முடியுதா? 1ஆம் தேதினா இஎம்ஐ கட்டணும். அப்போதான் தெரியும் இஎம்ஐ அவன் கூடவே பின்னா சொர்த்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கு வாழ்நாள் போல உழைச்சி சுமையோட இருக்கிற வாழ்நாள் முழுவதும் உழைச்சி இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கான். அப்புறம் எங்க சுகமா வாழறது? இதெல்லாம் ஏதோ உங்க சொந்த அனுபவம் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, எல்லாரோடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க நீ போயிட்டு இருக்குது. கார் பாருங்க, அன்னைக்கு நெய்வேலியில் நம்ம நெய்வேலியில் பார்த்தோம், வீட்டுக்கு வீடு கார் நிற்குதுங்க. அவன் பயன்படுத்துறான்னு இல்லையா தெரியாது. அடுத்த வீட்டில் வச்சு நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லி வாங்கி அதை ஒரு அழகா கவர் போட்டு மூடி வச்சிடறான். ஆமா, ஆயுத பூஜை திறந்து பார்த்துக்கிறது, திறந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் அந்த இஎம்ஐ கட்ட சுமை அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. வாங்கும் போது ஈஸியாக வாங்கிடுறாங்க. அது மாதிரி இல்லை, இன்றைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு கல்வி சுமை, படித்தவங்களுக்கு வேலை சுமை. படிக்கும் போதே எக்ஸாம் டென்ஷன், படித்தவங்களுக்கு வேலைக்கு போற போட்டித் தேர்வுகள். இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் பல பேரையும் பாடாப்படுத்திட்டு இருக்குங்க. படிக்கும் போதே போட்டித் தேர்வுக்கு ஆளாகணும், நிறைவாக படிச்சவங்க வேலைக்கு போட்டித் தேர்வுக்கு ஆளாகணும். இப்படி எல்லாமே ஒரே கனவுகளோட சுமையோட சுமந்துட்டு இருக்கிறாங்க. விடியும் என்று காத்திருக்காதே, நகத்தால் சுருண்டி கொண்டிரு, வெளிப்பட்டுடன் வெளிச்சம் என்று விடையிலை தேடி கனவோடையும் சுமையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. எனவே நடுவர்களே, இன்றைய சூழ்நிலையில் வாழ்வது சுகம் அல்ல, சுமையே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாய்ப்பளித்த அருமை 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 நிறைய சொன்னாங்க. இன்றைய சூழ்நிலையில் சுகமா வாழ முடியாது, சுமையோட தான் வாழ்றோம், போராட்டத்துல தான் வாழ்றோம். நாங்க நிறைய கருத்துக்கள் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க, அவங்களுக்கு ஒரு மறுப்பு சொல்லி பதில். இதெல்லாம் கிடையாதுங்க, இவங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்க, வேலை கிடைக்கல அது கிடைக்கலன்னு. அவங்கவுங்க வீட்டில் இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மகா சிவசங்கரி அவர்கள் சுகமே என்று பேசுவதற்காக. வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அவையோர் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். உயிர் கொடுத்து உலகம் காட்டியவள் தாய், உணர்வு கொடுத்து மனிதம் கற்று தந்தவள் தமிழ். ஒருத்தி என்னை பிறக்க வைத்தால், ஒருத்தி என்னை பேச வைத்தாள். இவை இரண்டுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். வாழ்க்கை சுமைன்னு எல்லாரும் பேசினாங்க. மேடம் சொன்னாங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்னு. வாட்ஸ்அப் குரூப்ல யார் உருவாக்குறது? இந்த வசதிகள் எல்லாமே சுகம் அல்ல என்றால் அவற்றை உருவாக்க மனிதன் இவ்வளவு முன்னேறி இருக்க மாட்டான்ல. வீடியோ, என் தம்பி வந்து ஜார்ஜியாவில் இருக்கான். வீடியோ அவன் முன்னாடிலாம் அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம லெட்டர் அனுப்பணும்னா 1 மாதம் ஆகும் அது போய் அவங்கள சென்றடைய. நம்ம மனசில் 1000 கருத்துக்கள் இருக்கும். எத்தனையோ பெண்கள் தன்னோட குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளையை ரெடியாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அது கணவனுக்கு அது போய் லெட்டர் சேர 1 மாதம் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆக அத்தனை காலங்கள் ஆகும். இப்போல்லாம் வீடியோ கால்லையே அவங்க நிச்சயதார்த்தமாவது பண்ணி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி குறைவா சொல்ல முடியும்? எப்படிமா என்னம்மா நிச்சயதார்த்தமே வீடியோ காலில் நடக்குதுங்கிறாங்க. படிச்சா மேடம் சொன்னாங்க படிக்கும் போதே சுகமா படிச்சிருந்தா ஏன் பணி சுமை வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். படிக்கும் போதே கரெக்டா படிச்சு கண்ணதாசன் சொல்றீங்க. இப்ப படிச்சாங்களே பேப்பர் வச்சுட்டு, அதுவா இல்ல அதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்துலயா? கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் கிட்ட 2 கையை நீட்டி 2 கையில ஒரு பலகாரம் இருக்கும், உனக்கு எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஆனா ஒண்ணுதான் எடுக்கணும்னு சொன்னோன்னே ஒரு பொருளை எடுத்துக்கிறான். அவன் எடுத்துட்டான், சந்தோஷமா எடுத்துக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்கு மனக்குறைவு என்னன்னா, எடுத்த பொருள் மேல அவனோட இன்பம் இல்லை, எடுக்க முடியாத அந்த பொருள் மேலதான் அவனோட சோக பாட்டா இருக்கு. அப்போ மனிதனுக்கு என்ன இல்லை அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததால தான் மனிதனுக்கு கிடைக்கிற பொருள் மேல குறைகள் தெரியுதே தவிர அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் அவனுக்கு தெரியல. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், நிறைய பணம் சம்பாரிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு என்னமோ தெரியல, மன நிம்மதியே இல்லை. அதனால் அவன் அந்த ஊருக்கு வந்து ஒரு சாமியார் வராரு. இது தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம அந்த சாமியார்கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம், நமக்கு ஏதாவது கிடைக்குதா, நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதான்னு நினச்சிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், தான் சம்பாரித்த பணத்தையும் நகையும் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அந்த சாமியார் முன்னாடி அதை வச்சுட்டு இதெல்லாம் நான் சம்பாரிச்சது, ஆனால் எனக்கு இன்னும் மன நிம்மதி இல்லைன்னு சொல்கிறான்.
அப்பதான் அந்த சாமியார் என்ன பண்ணாரு, டக்குன்னு காலெல்லாம் இறக்கி கீழே வச்சுட்டு அந்த பண மூட்டையை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. இவனும் பின்னாடி ஐயோ என் பணம் போகுதுன்னு பின்னாடி துரத்திக்கிட்டே போறான். சாமியார் ஒரு இடத்துல நின்னுட்டு அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, திரும்பி பார்த்தாரு. இவன் உடனே கேட்டான், ஐயோ அப்பாடா கொடுங்க என் பணத்தை, இப்பதான் எனக்கு உயிரே வருது, என் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறான். அப்பதான் அந்த சாமியார் சொல்றாரு, இந்த பணத்தை நீ என்னை பார்க்க வரும்போதே தூக்கிட்டு தான் வந்த, அப்போ உனக்கு தராத பணம் நிம்மதி இப்ப எப்படி வந்துச்சு? நீ பார்க்கிற கோணங்கள்ல தான் இருக்குது சுகம், நீ பார்க்கிற கோணங்கள்ல தான் இருக்குது சுமை. அப்போ வாழ்க்கையை வாழ்பவர்கள் எடுக்கிற முடிவு தான் அது சுகமா சுமையா அப்படிங்கிறது. இதை ஒரு அழகான படத்துல ஒரு பாட்டா சொல்லியிருப்பாங்க. தவறுகள் செய்து செய்து திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சி அல்ல, பாடம் படி பவளக்கொடி, உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை. உண்மையாவே நாளைக்கு துன்பம் இல்லை. ஏன்னா எல்லா எதுல ஒரு காயினோட 2 சைடு மாதிரி, துன்பமும் நம்மளோட இன்பமும், இதுல எதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற போறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. வாழ்க்கை வந்து அந்த காலம் இந்த காலம் இல்லை, எந்த காலத்துலயும் வாழ்க்கை சுமை இல்லை, வாழ்க்கை எக்காலத்திலும் சுகம் மட்டுமே. ஏன்னா வாழ்க்கைய நம்ம எப்பயுமே பெரிய விஷயமாக்கிறதுக்கு நமக்கு பண்ணுறதே திருமணம் தான். அது ஒரு கணம் போதும் நம்ம அதை முடிச்சுக்கிறதுக்கு. ஆனால் அதனால தான் அந்த நமக்கு எப்பயுமே இந்த ஒரு டைவர்ஸ் இல்லை சூசைட் எல்லாமே ஒரு கணம் போதும் அதை முடிச்சுக்கிறதுக்கு. அதனால தான் அதை வந்து இந்த கல்யாண வாழ்க்கையை திரு கணம்னு சொல்ல மாட்டாங்க, திருமணம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்படி ஒரு பொருள் விளக்கம் எந்த அகராதியிலும் இல்லை, இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. திருமணத்துக்கு இப்படி ஒரு இதாங்க சார். ஒரு நம்ம ஒரு குழந்தைய சுமக்கிற ஒரு தாயா ஒரு 10 மாதம் நான் சுமக்கிறேன்னு சொல்றேன், 10 மாதம் சுமக்கிறேன் அப்படிங்கிறதுலே தெரியுது அது சுமைன்னு. ஆனா அந்த சிசு வெளியில வரும்போது அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு இன்பம் தரும். அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம் இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்து என்ன அம்மான்னு கூப்பிடும் போது அதை விட இன்பமும் சுகமும் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது நடுவர் அவர்களே? அருமை அருமை அருமை. கண்டிப்பா வள்ளுவன் அதை அழகா சொல்றாரு, குழல் இழுது யாழ் இழுது என்பர் மக்கள் தம் மழலை சொல் கேளாதார். வாழ்க்கையை இனிமையா அறிய மனிதனை படிங்க. அந்த பையன் 20 படிங்க. மழலை சொல்ல முடிஞ்சு 20 வயசுல அவன் கேட்கும் போதுதான் கஷ்டமா இருக்குன்றாங்க. எண்ணங்கள் வைரமுத்து சொல்றாரு, எண்ணங்கள் வானோக்கி இருக்க வேண்டும், எழுத்தெல்லாம் சுடராக இருக்க வேண்டும், வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும், தெய்வத்தை தேடாத ஞானம் வேண்டும், தெய்வம் நான் என்பதை உணர வேண்டும், அதை உணர எனக்கு பகுத்தறிவு வேண்டும், சரி எது தவறு எது சுகம் எது சுமை எதுன்னு உணர்ந்து. எல்லா வாழ்க்கையிலுமே சுமை இருக்கும், அதில் சுகத்தை தேடி நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பாரதி சொல்றாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு. அந்த மாதிரி உலகத்துல அவ்வளோ இன்பங்கள் இருக்குங்க, அதை தேடி வாழ்க்கைய சென்றடைங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, இனிமேல் ஒரு பிறவி கிடைக்க போவதில்லை, இனிமேல் ஒரு பெற்றோரோ புதுசா நம்ம பார்க்க போறதில்லை, இதை விட வேற முகம் எனக்கு போறதில்லை, இதை விட என்னோட வேற குரல் மாற்றம் இருக்க போறதில்லை. அப்போ இருக்கிற கிடைச்ச இந்த வாழ்க்கையை என்ன வகையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ முடியுமோ அத்தகைய வகையில் நம்மளோட வாழ்க்கையை நம்ம பிரித்து எடுத்து போகிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. நீங்கள் பிரித்தறிந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுமை அல்ல, அது சுகம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வாழ்க்கை என்பது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளுடைய திருப்திக்காக இருப்பதை கொண்டு வாழ்ந்தா சந்தோஷம், நீங்கள் ஏன் இல்லாததெல்லாம் தேடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அது சுமை தான். வாங்க கேசி தமிழ்ச்செல்வி அவர்கள். இன்றைய சூழலில் வாழ்க்கை என்பது இன்றைய காலகட்டத்தில் சுமைதான் என்று என்னோட வாதத்தை முன்வைக்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. என்னோட எதிரறிஞர் சொல்கிறார்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால தான் இல்லைங்கிறதை கூறுவதன் மூலம் அவர்களே என்ன ஒத்துக்கொள்கிறார்கள், சுமைதான் என்று சொல்ல வருகிறார்கள் என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். முதல் சுமையாக நான் சொல்ல வருவது பொருளாதார சுமை. பொருளாதார சுமை இன்றைய காலகட்டத்தில் நாம் சம்பாதிப்பதோ மிகவும் குறைவு, ஆனால் நாம் செலவு செய்வதோ 2 மடங்காக இருக்குது. அதாவது அந்த காலத்தில் வரவு 8 செலவு 10 அதிகம் துண்டனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சுமையாக உள்ளது என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதாவது குறைவா சம்பளம் வாங்குறோம், அதிகமா செலவு பண்றோம். ஆமாங்கய்யா, ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் வாங்குற சம்பளம் 15,000 அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு நான் எடுக்கிற துணிமணி அவங்களுடைய அதாவது
துணிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சொல்லும்போது என்னுடைய வருமானத்துக்கு மீறி உள்ளது பொருளாதார சுமை. அங்கே தான் ஆரம்பிக்கிறது சுமை என்கிற என்னுடைய கருத்து. அடுத்தது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம தலையெழுத்தை நாமளே எழுதி கொள்கிறோம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழும் ஆடம்பர வாழ்க்கையோ காரோ வீடோ அடுத்த வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க அதனால நானும் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கையை நான் எதிர்நோக்கும் போது அதனால் ஏற்படும் இஎம்ஐ செலவு, இஎம்ஐ என்பது அந்த சுமைக்குள் நம்மளாவே நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொல்கிறேன். அதனால் அது என்ன சொல்கிறோம் என்றால், நம் தலையெழுத்தை இறைவன் எழுதவில்லை, நாமளே எழுதி கொள்கிறோம், இஎம்ஐ என்கிற அந்த கடனில் மூழ்கி விடுகிறோம் என்ற என் கருத்தை நான் முன்வைக்கிறேன் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் வந்து சுமையோடு வாழ்கிறான் என்று கூறுகிறேன். ஏனென்றால் கொரோனா வந்த காலத்தில் என்ன சொல்லினார்கள் தெரியுமா, கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் இப்பொழுது நான் புதுமொழியாக சொல்கிறேன், சுமையோடு வாழ பழகி கொண்டார்கள் என்று. நம் மக்கள் எல்லா விதத்திலும் சுமை 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 என்று. அந்த சுமையை நீங்க சுகம் என்று எப்போ சொல்ல வரும்னா, சுமையை அனுபவிக்கும் போது தான் சுகம் என்று சொல்லுவோம். அதனால் சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க பாருனாங்க, சுமையெல்லாம் குறைஞ்சிரும், ஒருவேளை மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணிப்பாங்களாட்டுக்கு துக்கத்தை கஷ்டத்தெல்லாம் நினைச்சேன். அப்புறம் தான் பழகிடுச்சு. அது பழகிடுந்தான்ட்டான். கொரோனா கூட இருந்த மாதிரி இப்ப மனைவி கூட பழகிட்டேன். கஷ்டம் ஒரு கஷ்டம் போய் 2 கஷ்டம் ஆயிடுச்சு. ஆமா, உண்மைதாங்கய்யா. முன்பெல்லாம் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூறினார்கள். ஆனா இப்ப அது புதுமொழியா நம்ம சொல்லலாம், இஎம்ஐ கட்ட வேண்டிய நெஞ்சம் போல கலங்கினார் என்று நான் புதுமொழியாக சொல்றேன். ஏனென்றால் வாழ்க்கையே என்னவாயிடுச்சு, நான் முதல் இந்த மாதம் சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு இந்த வீடுக்கா, அடுத்தது வண்டிக்கா, அடுத்தது காருக்கான இஎம்ஐயா அப்படின்னு கடைசியில் என் கையில் நிற்பது பார்த்தோம் என்றால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. சோ அது என்ன அப்படின்னு சொன்னா, அணி முழுக்க ரொம்ப கடன்லயே இருக்க மாட்டேங்குது வரவங்க எல்லாம். அடுத்தது தொலைபேசி. ஏன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. டெக்னாலஜி மூலம் நான் வந்து இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே பார்ப்பேன். இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால வேலை சுமையும் அதிகமாக்கிவிட்டது. அப்பெல்லாம் வேலை என்பது 5 மணியோ 6 மணியோ அதோட முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லேப்டாப், மொபைல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் வேலை வேலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ மனிதனுடைய ஓய்வு நேரம் குறைக்கப்படுகிறது என்றது அது சுமை பலு, வேலை பலு அதிகமாகிறது, சுமை அதிகமாகிறது என்று நான் கூறுகிறேன். அடுத்தது இந்த தொலைபேசி அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா, தொலைபேசி அப்படின்ற ஆயிடுத்து. நமது நிம்மதி போச்சு, நமக்கு டிவி போச்சு, ரேடியோ போச்சு, ரீசார்ஜ் போச்சு, அடுத்தவுடைய அக்கம் பக்கத்து வீட்டாரோட பேச்சும் போச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அனைவரும் தனிமையாக்கப்படுகிறோம். ஒரு வீட்டுக்குள் 5 பேர் 6 பேர் இருந்தால் கூட ஒவ்வொரு ஒரு மொபைலை வைத்து, அதாவது சொல்ல கைக்குள் அடக்கம் அப்படிங்கிற போது அவர்கள் ஒவ்வொரு அறைக்குள்ளே அடங்கிக்கிறார்கள். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, உறவு பரிமாற்றம் அப்படிங்கிறது இல்லையே அப்படிங்கிறது அது எதை அதிகரிக்கிறதுன்றா சுமையை அதிகரிக்கிறது என்று முன்வைக்கிறேன். அதிலே உறவுகளின் சுமையும் குறைகிறது என்று சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அடுத்தது மனசுமை, ஆரோக்கிய சுமை. மனசுமை தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் தான் எல்லாவித நோய்களுக்கும் முதல் அடிப்படை காரணம் என்று சொல்கிறோம். அப்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுகிறது? ஸ்ட்ரெஸ் என்னோட பொருளாதார சுமையினால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது, வேலை பளுவினால் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறதுங்கிறோம். அப்ப இது எல்லாமே எதனுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லும் போது இது மனசுமை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஆடம்பர வாழ்க்கையை நானே வாழணும்னு ஆசைப்படும் போதும் நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா மனசுமை. அந்த மனசுமையினால் என்ன ஏற்படுதுன்னா டிசீஸ் வருகிறது, ஹார்ட் அட்டாக் முதல் கொண்டு பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து வருகிறது என்று. இறுதியாக நானே இந்த இவ்வளவு வியாதி வந்து அப்புறம் இது இறுதியாக தான் இறுதியாக கடைசி நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நிறைய விஷயங்களை கடந்து செல்கிறான். கடந்து செல்லக்கூடிய பாதையில் சுமை மட்டுமே படர்ந்து வியாபித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த சுமை எப்போது எப்படி நான் குறைப்பது என்று தெரியாமல் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதுவரை என்றால் இறக்கும் வரை ஓடிக்கொண்டே நான் இருக்கிறான் என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. ஒரு நிறைய சுமைகள் அவங்க வந்து சொன்னது எல்லாமே மறுக்க முடியாததாக இருக்குது. பார்ப்போம் அதை எப்படியெல்லாம் மறுத்து நாங்கள் சுகமாக தாங்க வாழ்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம துரைமுருகன் அவர்கள் எப்படி மறுக்க போகிறாரு, இல்லை சுகன்ற அணியை எப்படி காப்பாற்ற போகிறாரு. வரப்பில் பில்லறுத்து வயலில் களையெடுத்து கையில் வடியும் இரத்தத்தை காசாக்கி என்னை படிக்க வைத்த என் தாயின் தந்தையும் இந்த தருணத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அவைக்கண் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுமை
அப்படின்னு சொல்லியிருந்தா நடுவர் அவர்கள் இத்தனை தமிழ் ஆசிரியர்களை சரியாக ஒன்று சேர்த்திருக்க முடியாது. சுகமா இருந்ததுனால தான் இத்தனை தமிழ் ஆசிரியர்களை ஒன்று சேர்த்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்புற நடத்தக்கூடிய ஆளுமை திறன் இருக்கிறது யாருக்குன்னா நடுவர் அவர்களுக்கு மட்டும்தான். அதில் எவ்வளோ சுகம் இருக்கு தெரியும். இதுல எவ்வளவு சுகம் இருக்கிறத அனைவரும் கண்டுகளிக்கணும். வல்லினமும் மெல்லினமும் வளமான இடைநிலமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே, உன்னையும் உச்சரிக்கும் போதுமெல்லாம் ஊறுகின்ற வாய்தன், எச்சிலும் தேனாகும் இதழ்களிலும் பூவாகும், எம்மொழிக்கு மூத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே, நாள்தோறும் என் நாவில் கூத்தாடும் என் தமிழ் மொழிக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுகம் அப்படின்றது சங்க இலக்கியங்கள்ல பொன்முடியார் அப்படின்ற ஒரு பெண்பால் புலவர் எழுதியிருக்கார். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அஞ்சுமம் முறுக்கி கல்லிலிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று பெண்பால் புலவர் எழுதியிருக்கார். அருமையா சொல்லியிருப்பாங்க. 9 மாதம் 14 நாள் பெத்தெடுக்கிறது ஒரு தாயோட சுகம், அது சுமை அல்ல. பண்டைய சங்க இலக்கியங்கள்ல தன் குழந்தைகளை தோளில் சுமந்து சென்று தன் தகப்பன் பள்ளிக்கு அழைத்து செல்வான். அது சுமை அல்ல, அது சுகம். அந்த சுமைன்னு நினைத்திருந்தால் அந்த மாணவன் சரியாக படித்திருக்க மாட்டான். இந்த சுமையை நினைத்து பார்த்து படித்தான், வாழ்க்கையில சுகமாக வாழ்ந்தான் என்ற கருத்தை பெண்முடியார் சொல்லிருப்பார். ஒரு மாணவனை நன்னடைப்படுத்துதல் யாரு அப்படின்னா அது சுமைன்னு நினைக்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர், அது சுகம் என்றே கருதுவார். இப்படி புறநானூற்றில் பெண்முடியார் சில கருத்துக்களை அழகாக பதிவு செஞ்சிருப்பார். நடுவர் அவர்களே, மனிதர்களோட பள்ளி விடுமுறை விட்டாலே குழந்தைகள்லாம் வீட்டில் விட்டுட்டாங்க. ஐயோ எப்போ துறப்பானே தெரியாது பள்ளிக்கூடம், வெறும் சுமையா இருக்கு. யார பெத்த குழந்தை சொல்லுவாங்க. எப்போ பள்ளியோட திறப்பான், கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு சுமையை தன் குழந்தைகளே சுகமா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு துண்டினையே சிறப்பா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னா யாருன்னா அன்னை தெரசா மட்டும்தான். ஒரு ஆசிரமத்தில் மாணவர்கள் எல்லாமே பசிப்பட்டினியா இருந்தாங்க. அன்று அன்னை தெரசா வழி மகிழுந்துல செல்லக்கூடிய மனிதர்கள்ட்ட பிச்சை எடுத்து காசு கேட்டாங்க. அப்ப மகிழுந்த அந்த கண்ணாடிய ஒதுக்கிட்டு எச்சு துப்புனார். இப்படி வாங்கி இது எனக்கு, அங்க பட்டினியா இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க. அது அன்னை தெரசா, அது சுமை என்று நினைத்திருந்தால் இன்னை அன்னை தெரசாவை பற்றி நம்ம தெரிந்திருக்காது. அது சுகம் என்று எடுத்துக்கிட்டார். இது எனக்கு, இந்த எச்சி எனக்கு, ஆனா அங்க பட்டினியா இருக்கிறவர்களுக்கு தாருங்கள் என்று கேட்டாங்க அன்னை தெரசா. அப்படி சுமையை சுகமா எடுத்துக்கிட்டாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவர் உலக பொதுமறை என்றாரு. 105 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்பட்டது, ஐயோ உன்னை பெத்து எடுத்தேன், அந்த பெத்தெடுக்கக்கூடிய வலியை விட உன் மகன் சான்றோன் என கேட்ட அந்த சுகம் இருக்கு தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்று தன் தாய் தன் மகனை கேட்டார். நிறைவாக ஒரு பாடலை மட்டும் பாடி நடுவர் அவர்களே என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி. சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல, சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல அப்படின்னு தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுத காரணத்தால் உடனே தாய் எழுவாள் அப்படின்றார். இது என்னடான்னா அந்த தாயை சுமையா நினைக்காம சுகமா நினைக்கக்கூடிய இந்த நிலை என்னைக்கும் மாறாது. நிறைய தாய்கள் அழுகுறாங்க,
இந்த கருத்தை கூறி அவை முன் மக்களுக்கு நடக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு சுகமே இந்த வாழ்க்கையே சுகம்தான் என்ற கூறி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நடுவர் அவர்களே நேர கருதி முடிச்சிடுறேன். இல்லை, இது நல்லா இருக்கு. ஒரே கருத்து ஒரு 7-8 கருத்து சொல்லிட்டார். ஒருவர் எல்லாருக்காகவும் ஐயா, ஒருவருக்காகவும் வாழக்கூடிய அந்த நிலை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை என்றுமே சுகமே சுகமே சுகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு 1000 ரூபா கொடுங்கண்ணே, அப்புறம் தரேன். இல்லை, போன மாதம் வாங்கினது அது போன மாதம்ண்ணே, இந்த விட ஒரே ஒரு 1000 ரூபாண்ணே. இப்படி 1000 கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாங்கியிருப்பான். அந்த மாதிரி ஒரே ஒரு கருத்து நடுவர் அவர்களே, ஒரே ஒரு கருத்து நடுவர்கள்லேருந்து ஒரு 7-8 கருத்து சொல்லிட்டாரு. அருமையாக இருந்தது. ஆனால் அதாவது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் போவாங்க. ஐயா துரைமுருகன் ஐயா எடுத்தோடனே தேர்ட் கீரில் போய் அப்படியே போயிட்டே இருக்கார். ஒரு நல்ல அருமையான பேச்சு, சிறப்பு, வாழ்த்துக்கள், அருமை. நிறைவு பேச்சாளராக சுமைதான் வாழ்க்கை அப்படின்னு பேசுவதற்காக டாக்டர் ஆர் முத்துக்குமாரசாமி அவர்கள். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கும்போது அங்க வந்து கர்னல் வந்து மலையப்பன் இருக்காரு. அந்த இருக்கும்போது என்ன சொல்றாருனாக்க, தகவல் பரிமாற்றிக் கொள்கிறாங்க. தகவல் பரிமாற்றிக் கொள்ளும்போது என்ன நடக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான்காரங்க என்னென்ன தெரியும்னாக்க, ஹிந்தி தெரியும், உருது தெரியும், பெங்காலி தெரியும். அப்போ என்ன பண்ண அந்த இடத்துல அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணுறாருனாக்க, மலையப்பன் இருக்கார். மலையப்பன் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாருனாக்க, தமிழில் பேசுன்னு சொல்லி அவர் கமாண்ட் கொடுக்குறாரு. தமிழில் பேச கமாண்ட் கொடுத்த உடனே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசின அந்த மிலிட்ரிக்காரரால் அந்த டைமில் 1971 நம்ம தமிழ் வந்து வெற்றி பெற்றது. தமிழர்களும் பெருமை அடைஞ்சாங்க. அதனால் இந்த தமிழ் சார்ந்த கட்டுரைகள் போட்டிகள்லாம் வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு. அப்புறம் வந்து சுமை எல்லாமே சுகம்னாங்க. யாருக்காவது வந்து சுகம்தான் பெருசுன்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் வீட்டில் செல்ஃபோனை ரெக்கார்டை மட்டும் போட்டு பாருங்க. போயிட்டு வந்த பிறகு பெரிய குடும்பத்தினுடைய சுமை என்ன இன்னும் அடுத்த பாட்டில் ரைட்டுங்களா. சொந்த சுமையை தூக்கி சோர்ந்து போனேன், வந்த சுமையை தாங்கி தாங்கி சோகமானேன், தாயாக நானும் மாறி பாட்டை பாடிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய பத்தி நிறைய கருத்துக்கெல்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த காலத்துல, அதாவது சங்க காலத்துல தமிழ் வரலாற்று சங்க காலத்துல தமிழ் வரலாற்றுல என்ன பண்ணிருக்காங்கனாக்க, அனைத்து சுமையை பத்தி பேசியிருக்காங்க. தமிழுக்கானது சுமைக்கான வரலாற்று சுவடுகள்லாம் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. எது தலைவன் தலைவி பிரிஞ்சு போறது, போரில் நடக்கூடிய பிரச்சனைகள்ல ஏற்படைய சுமைகள், அன்றாட வாழ்க்கையில இடம்பெயர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, இவர் வந்ததுல இருந்து வெளிநாடு, போர், பாகிஸ்தான் பிரிஞ்சு போறது, ஏன்னா அங்கதான் சுமைகள்லாம் இருந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். அப்ப என்ன பண்ணாருனாக்க, ஒரு முதியவர் வந்து சொல்றாரு, நீயும் நானும் ஒன்னா சுமைக்கல் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும். சுமை தாங்கி வச்சிருப்பாங்க. அந்த சுமை தாங்கி கல்லு நீனும் நானும் ஒன்னா, பாரம் சுமக்கிற நீயும் நானும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்று தான். எப்படின்னா, உனக்கு ஊருக்காரன் ஒதுக்கி ஒரு இடத்த சுமையை வச்சிருக்கிறான், சுமை தாங்கிறது அந்த கல்லை தாங்கி தான் உனக்கு வச்சிருக்கிறான். ஆனால் என் பிள்ளை என்ன பண்ண, வயசான உடனே வாலிபுரம் முடிஞ்சு போச்சு, எனக்காக வந்து ஒரு திண்ணையில் ஒரு அறையை ஒதுக்கி அங்கே வச்சுட்டான். அப்போ நான் என்ன பண்ணேனாக்கா, மீண்டும் சுமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாம சுமைதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் எல்லாமே சுமைதான். பெண்களுக்கு வந்து தாலி சுமந்தாதான் வாழ்க்கை நிலைக்கும், அதே மாதிரி வந்து குழந்தைய சுமந்தாதான் வாழ்க்கை நிலைக்கும். திரும்ப மாணவர்கள் வந்து புத்தகத்தை சுமந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து பிற்காலத்தில் மதிப்பு கிடைக்கும். நடுவர்களே, அது மட்டும் கிடையாது. இன்றைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க சுமை கையில் படித்து பட்டத்தின் காகிதத்தால் இருக்கு இளைஞர்கள் கையில. அவன் வேலைக்கு போறானா போலியா, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் சுமையை தாங்கியே தான், அவனுக்கு வேற வழியே கிடையாது. இன்றைய தேவையும் நாளைய சேமிப்பும் கேள்விக்குறிதான். ஒரு தலைவனுக்கு யாரு, குடும்பத்தை நடத்துறவனுக்கு. அதுக்கு அடுத்தது நடுத்தர வயசுல பாசத்தை வந்து குடும்பத்து மேல ஒரு பாசம் வைக்கிறான், மற்ற யார் மேலே ஒரு பாசம் வைக்கிறான். யாருனாக்க நடுத்தர வயதுல ஒண்ணு தாயா இருக்கலாம், இல்ல வேற யார் மேல கூட இருக்கலாம் அந்த பாசம். அந்த பாசம் என்ன பண்ணாக்க, அந்த பாசம் கூட ஒரு சுமைதான், ஏன் வெளியே சொல்ல முடியாது முழு அன்பையுமே. அதுக்கு அடுத்தது காதலி இருக்காங்க பாத்தீங்களா. காதலை விட்டு பிரியும் போது உடைந்த நெஞ்சுக்குள் இன்னும் துடிக்கும் இதயம், அந்த ஓசை கூட ஒரு சுமைதான். தள்ளாடும் வயதில் தள்ளி வைக்கும் உறவுகள், அந்த உறவினர் உதவி பெற்ற உதவி என்ன சொன்னா, இந்த உயிரை கடவுள் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு, இந்த உடலே தாங்கிட்டு இருக்க, அந்த உயிர் கூட ஒரு சுமைதான். அதுக்கு அடுத்தது தீண்டாமை தீயில் பொசுங்கி போகிறது மனித இனம், சாதியும் சமுதாயத்தின் மிகப்பெரிய சுமைதான்.
காலத்துல சுமைங்கிறது சும்மாலாம் இல்லை, சுமை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது ஒரு மனித வாழ்விலும். பார்த்தேன், ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கடுத்தது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னாக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 3 பொண்ணு இருக்கு, அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளிநாடு போயிடாரு, கடன் அடைக்கிறதுக்காக வெளிநாடு போயிடாரு. வெளிநாடு போக ஒரு கவிதை எழுதாரு. அன்பே ஆறுயிரே கண்டம் விட்டு கண்டம் தாண்டினேன், கடன் அடைந்தது, காலம் கரைந்தது, வயதும் கரைந்தது, ஆனால் உன் நினைவு மட்டும் என்னுடைய நினைவில் சுமந்து கொண்டே செல்கிறேன். அப்படியே மனைவி சொல்றாங்க, நீங்க அந்த சுமை இன்னும் கொஞ்ச காலம் சுமந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. பொண்ணுடைய சீமந்தம் வந்துருச்சு, திரும்ப கடனை வாங்கியிருக்கேன், அந்த சுமையை சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த சுமை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. சுமார் 4440 ஆண்டுகள் முன்னிருந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி அதில் 89 பேரரசர்கள் வரை தமிழை தாங்கி இன்று வரை நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அக்காலத்தில் முருகப்பெருமான் தான் நடுவராக இருந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ்ச்சங்கம் இன்றைய வாழ்நாளில் வாழ்க்கை சுமையா சுகமா அப்படின்னு பார்த்தா சும்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டணும் ஆரம்பிச்சாரு. அவர் போற வேலைக்கு கம்மியா தான் இருக்கா சம்பளம். அப்புறம் என்ன பண்றாரு, கடன் வாங்குறாரு. யார் பேர்ல வாங்குறாரு, அவர் மனைவி பேர்ல வாங்குறாரு. என்னைக்கு பெண்மணிகள் வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சார்களோ அன்னையில இருந்தே குடும்பம் என்ன பண்ணாங்க, நீ பாதி ஏத்துக்க, நான் பாதி ஏத்துக்கிறேன். நீ பெரிய பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, நான் சின்ன பொண்ணு கட்டுறேன். அந்த வீடு கட்டுறதுக்கு நீ பாதி கடன் அடைச்சிக்க. எல்லாரும் சுமையை தாண்டிட்டாரு. இங்க நடுவரும் சரி, இங்க இருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்கள் ஏதோ சுமையை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. வந்துட்டு நம்ம பேசல கொஞ்சம் சிரிப்பை உள்வாங்கி சிரிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி 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 நன்றி. அருமை அருமை. ரொம்ப சிறப்பாக இந்த 2 அணி பேச்சாளர்களும் அருமையாக பேசியிருக்காங்க. மாணவர்கள் கல்வியிலிருந்து, பெண்கள் வேலை சேர்க்கறதுலேருந்து, இப்படி பல. அதுவும் கடைசியாக பேசினார் பாருங்கள் டாக்டர் முத்துக்குமாரசாமி. அவர் வெளிநாட்டிலேருந்து இன்னும் வரவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் உதாரணம்னா வெளிநாடு போகணும். கணவன் வெளிநாடு போயிட்டார், மனைவி இங்கே கஷ்டப்படுறாங்க. வெளிநாடு கல்யாணம் பண்ணி வெளிநாடு போனவர் வரட்டுமான்னு கேட்குறாரு. வராத பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாச்சு, நீ அங்கேயே இருந்து சம்பாரித்து அனுப்பிட்டாரு. அப்போ இப்படி சுமைகளை தாங்கிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மதிப்பீட்டாளர்கள் அவங்களுக்கான மதிப்பெண்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நடைமுறைக்காக ஒரு சின்ன தீர்ப்பாவது இருக்கணும்ல, அது அப்போ தான் அந்த நிறைவு ஆகும் பட்டிமன்றம். அந்த அடிப்படையில் ரொம்ப ஒரே ஒரு நிமிடத்தில் தீர்ப்பு சொல்லிடலாம். இதே தலைப்பில் சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க. அதில் சொன்ன கருத்து, ஒரே நிகழ்வு ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு சுமை. காலையில் ஒரு 5 மணிக்கு டிரைவர் வரணும், வெளியூர் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும். நம்ம முத்துக்குமாரசாமி ஐயா சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும். 5 மணிக்கு வர வேண்டிய டிரைவர் வரல, டென்ஷன் ஆகிடும். அவரும் வராரு, என்னப்பா லேட் ஆகிடுச்சின்னு திருப்பி அவர் கூட காரில் இங்கேருந்து போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும். போகிற வழியிலேயே பஞ்சர் ஆகிடுச்சு காரு. பூரா சுமை தான், பயங்கர சுமை. என்னடா இந்த மாதிரி போட்டான்னு டிரைவர் போட்டு திட்டுறது, எவ்வளோ நீங்கள் சொன்னீங்களே மன அழுத்தம், இதெல்லாம் சுமை தான். அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட்டு பிடிச்சி ஒரு நேராக போகிறாங்க, ஏர்போர்ட்டு போகிறாங்க. ஏர்போர்ட் போனால் அதுக்குள்ளே ஃப்ளைட்டு போயிடுச்சு, கிளம்பிடுச்சு. என்ன போட்டு டிரைவர் அவர் தீர்த்துட்டார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு செய்தி வருது, போன ஃப்ளைட்டு அங்கேருந்து எங்கேயோ விழுந்துருச்சு, பற்றி எரிஞ்சு போச்சு. இப்போ டிரைவரை தேடுறாரு, அப்பா சாமி கடவுளை எங்கடா இருக்க, நீ தாண்டா கடவுள், நீ மட்டும் லேட்டாக வரலன்னா. இப்போ சுகமாக இருக்குமா சுமையாக இருக்குமா? அதே டிரைவர், அதே காரு, அதே நிகழ்வு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுமையாக இருந்தது, இப்போ சுகமாக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நாம் கையாள்வது, எடுத்துக்கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி நாம் ஏற்றுக்கொள்வது. எந்த ஒரு சூழ்நிலையும் இப்போ நீங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அது தடுக்க முடியாது. செல்ஃபோன் அடுத்தடுத்த வளர்ச்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்னாடி ஃபோனு சுற்றணும், அப்புறம் பட்டனு, அப்புறம் இப்போ டச்சு வந்துருச்சு, அப்புறம் பேசுனா வருது, அப்புறம் நினச்சா வந்துட மாட்டிருக்கு. வந்துருச்சா? நம்ம நினைக்க விட மாட்டேங்கிறாங்க எதையும். அதுக்கு முன்னாடி யாரோ கொண்டு வந்துடுறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில், கால ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வந்தால் எந்த ஒரு சுமையும், எந்த ஒரு போராட்டமும்
சுகமாக மாறும். ஆக சுமையை சுகமாக ஏற்றுக்கொண்டு அதை கடந்து சென்று அதை பக்குவமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம். சுகமான வாழ்க்கையை சுமையாக ஆக்காமல் சுமையான வாழ்க்கையை சுகமாக மாற்றிக்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழர் கலாச்சார சங்கத்தின் தலைவர் திரு ஓசா அறிவு ஐயா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திரு மோ பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், திரு ஆனந்த பாண்டியராஜ் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மதியழகன் ஐயா அவர்களுக்கும், அருள் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில், அதைவிட பார்வையாளர்கள், அரங்கு நிறைந்த பார்வையாளர்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.